அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்ல வந்து ஒரு முக்கியமான கான்செப்ட், அதாவது மெர்ஜ் வித் எம்எஸ் வேர்ட். சரியா? இப்போ என்கிட்ட ஒரு லெட்டர் இருக்கு. ஸோ அதை நான் வந்து ஒரு 100 பேருக்கு நான் அனுப்பணும் அப்படின்னா நான் ஒரே ஒரு லெட்டர் தான் டைப் பண்ணுவேன். ஆனால் 100 அட்ரஸை நான் என்ன பண்ணிக்கணும், எக்ஸலில் தனியாக டைப் பண்ணி வச்சுக்கிடணும். ஸோ இந்த ரெண்டையும் எப்படி வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பொறுமையாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கவனமாக பாருங்கள். ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் என்ட்ரி பண்ணுங்கள், டைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது, மைக்ரோசாஃப்ட் வேர்டில் ஒரு லெட்டர் ஒன்று டைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் டூங்கிற அட்ரஸில் மட்டும் பிளாங்காக விட்டுக்கோங்க. இன்னொன்று எக்ஸலை ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸலில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, என்னென்ன அட்ரஸ்க்கு அனுப்பணுமோ அந்த அட்ரஸ் எல்லாத்தையுமே நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, முதல்ல ஒரு டேட்டா பேஸ் மாதிரி. சரியா? இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி நீங்கள் முதல்ல என்ன செஞ்சுக்கணும், டைப் பண்ணி வச்சுக்கிடணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஸோ என்கிட்ட இருக்க ஒரு 5 பேருக்கு மட்டும் என்ன செய்கிறேன், நான் வந்து ஒரு அட்ரஸை வந்து என்ன செஞ்சுறேன், நான் வந்து ஃபஸ்ட்டு டைப் பண்ணிடுறேன். பாருங்கள், இப்போ நான் ஒரு 5 பேரோட டீட்டெயில்ஸை மட்டும் என்ன செஞ்சுருக்கேன், நான் டைப் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதை வந்து நம்ம எப்படி வந்து வேர்டில் ஒரு லெட்டரை 5ஆக கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல இதை சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன், D:, அட்ரஸ் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுக்கிறேன், சேவ் பண்ணிக்கிறேன். நீங்கள் மாற்றணுன்னா நீங்கள் வேறு நேமில் மாற்றினா மாற்றிக்கோங்க. ஸோ முதல்ல நம்ம என்ன பண்ணுறோம், அட்ரஸை டைப் பண்ணுறோம், அதுக்கப்புறம் சேவ் பண்ணிக்கிறோம். அடுத்து நான் என்ன பண்ணுறேன்னா, மைக்ரோசாஃப்ட் வேர்டில் நான் லெட்டர் டைப் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அந்த லெட்டர் ஓப்பன் பண்ணுறேன். அதில் டூங்கிற அட்ரஸ், அதாவது எந்த இடத்துல அந்த அட்ரஸ்லாம் டிஸ்பிளே ஆகணுமோ அந்த இடத்துல கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு மெயிலிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த மெயிலிங் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்கன்னா செலக்ட் ரெசிபியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் யூஸ் எக்ஸிஸ்டிங் லிஸ்ட் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். அதாவது ஏற்கனவே நம்ம எக்ஸலில் டைப் பண்ணி வச்சுருக்கிறதுனால யூஸ் எக்ஸிஸ்டிங் லிஸ்ட் அப்படின்னு கொடுக்குறோம். கொடுத்துட்டு ஸோ நம்ம அந்த அட்ரஸை நம்ம எங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறோன்னா டியில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ அதை கிளிக் பண்ணி அந்த அட்ரஸ் டேட்டாங்கிற அந்த எக்ஸல் ஃபைலை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ண உடனே என்ன ஆகும்னா, எந்த ஷீட்டில் இருக்குது அது அப்படின்னா ஷீட் 1 தான் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறோம் அந்த அட்ரஸை. ஸோ ஷீட் 1 கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஓகே கொடுங்க. ஸோ இப்போ என்ன ஆகுது, அந்த டேட்டா பேஸ் வந்து உள்ளே வந்துருச்சுன்னு அர்த்தம். அது எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, அந்த இன்சர்ட் மெர்ஜி, அதாவது மெயிலிங்ஸில் இன்சர்ட் மெர்ஜ் ஃபீல்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே என்னென்ன நம்ம டைப் பண்ணி வச்சுருக்கிறோமோ அதோடைய டாப்பில் இருக்கிற ஹெட்டிங் மட்டும் டிஸ்பிளே ஆகும். ஸோ நமக்கு தேவை நேம். ஸோ அட்ரஸ் ஃபார்மேட் எந்த மாதிரி இருக்கும், முதல்ல நேம் இருக்கும், அது கீழே அடுத்தடுத்த லைன்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன செய்கிறோம், இங்கே வந்து நம்ம இன்சர்ட் பண்ணணும். ஸோ அட்ரஸ் ஒன்று இன்சர்ட் பண்ணியாச்சு. அடுத்த அட்ரஸ் 2. ஸோ நான் என்ன செய்கிறேன்னா, அந்த எக்ஸல் ஷீட்டில் நான் எந்த மாதிரி டைப் பண்ணணும், ஹெட்டிங்கு ஃபுல்லாக என்ன செய்கிறேன், கீழே வந்து கொண்டு வந்துடுறேன். ஸோ இதோட ப்ரிவ்யூ. சரியா? இப்போ இந்த 2 கீழே நம்ம அட்ரஸ் வந்தால் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா, இதிலே பார்த்தீங்கன்னா மேலே வந்து ப்ரிவ்யூ ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஒரு வாட்டி கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ப்ரிவ்யூ வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ அடுத்த ரெக்கார்டை நீங்கள் பார்க்க நினச்சிங்கன்னா, ஸோ அதிலே மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோ மார்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக அடுத்தடுத்த ரெக்கார்டுக்கு உங்களுக்கு போகும். ஸோ இது போய் நீங்கள் ஏதாவது அலைன் பண்ணணும், அதாவது போல்ட் பண்ணணும், இல்லை அந்த ஸ்பேஸ் எல்லாம் கம்மி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ தேவையான எல்லாத்தையுமே நீங்கள் ஹோம் டேப்பில் போயிட்டு நீங்கள் ஸோ பேராகிராஃப் டேப்பில் உங்கள் சைஸ் குறைச்சிக்கோங்க. ஸோ இல்லை அந்த ஸ்பேஸ் வந்து ரிமூவ் பண்ணணும், அந்த பிஃபோர் ஆஃப்டர் ஸ்பேஸ் ரிமூவ் பண்ணணும்னா ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸோ என்னென்ன தேவையோ அலைன்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணிக்கோங்க, அதில் பண்ணிவிட்டு அப்புறம் போல்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரே ஒரு லெட்டரில் தான் இவ்வளோ வேலையுமே நீங்கள் பண்ணுறீங்க. ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் மெயிலிங்ஸில் ஃபினிஷ் அண்ட் மெர்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு எடிட் இண்டிவிஜுவல் டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் என்ன பண்ணுறீங்க, ஓகே கொடுக்குறீங்க. மெர்ஜ் ரெக்கார்ட்ஸ் ஆல் கொடுத்து ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா உங்களுக்கு 5 லெட்டர் வந்து என்ன செஞ்சிடும், ஜென்ரேட் ஆகிடும். ஸோ அந்த எப்படி ஜென்ரேட் ஆகுதுன்னு பாருங்கள். நான் ஒரு லெட்டர் தான் டைப் பண்ணுறேன், ஆனால் டிஸ்பிளே ஆகிறது என்னவாகுது, 5 லெட்டராக ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சிடும், சேஞ்ச் ஆகிடும். இதுதான் வந்து மெயில் மெர்ஜ் அப்படிங்கிற கான்செப்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், உங்களுக்கு 5 லெட்டர் என்ன செஞ்சிருச்சு, டிஸ்பிளே ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ இவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப ஈஸி. ஃபைனலாக என்ன பண்ணுங்கன்னா, இந்த ஃபைலை என்ன செஞ்சுக்கோங்க, தனியாக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க.
ஸோ என்ன செஞ்சிடும், ஒரு அட்ரஸ் டேட்டாவை நம்ம டைப் பண்ணுறோம். இன்னொரு இடத்துல ஒரு வேர்டில் ஒரு லெட்டர் ஒன்று டைப் பண்ணுறோம். டைப் பண்ணி இந்த ரெண்டையும் என்ன பண்ணுறோம், நம்ம வந்து என்ன செஞ்சிடறோம், கனெக்ட் பண்ணிடுறோம். ஸோ நான் அடிச்சு வச்சுக்கிற லெட்டர்ஸ் அந்த அஞ்சு பேஜஸ் வந்து டிஸ்பிளே ஆச்சு இல்லையா, 5 பேஜஸ் க்ரியேட் ஆகிருக்கு இல்லையா, அதை நான் என்ன பண்ணுறேன், தனியாக என்ன பண்ணிடுறேன், நான் வந்து அதாவது ஸ்டோர் பண்ணி வச்சிடுறேன். ஓகேவா, இவ்வளோதாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள். திரும்பி இந்த வீடியோவை ஃபஸ்ட்லேருந்து ரிவைண்ட் பண்ணி பாருங்கள், என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறத ரொம்ப கவனமாக பாருங்கள். இனி அடுத்த வீடியோவில் வேறு ஒரு டாப்பிக்கை பற்றி நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.